அறிவுக்கூர்மையான தங்க மீன். ஒரு புதுமையான ஊர். நிலத்தில் வானத்தை ஒத்த ஊர் ஒன்று இருந்தது. அங்கு வசித்தவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தனர். அந்த ஊருக்கு அருகே ஒரு பெரிய ஏரி இருந்தது. அங்கே நிறைய மீன்களும் சிறு நீர்வாழ் ஜீவிகளும் வாழ்ந்தன. அந்த ஊரில் ஒரு நல்ல அரசன் இருந்தார். அவனது பெயர் தர்மராஜா. தர்மராஜா தனது இனிய அரசாங்கத்தால் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தார். அவர் எப்போதும் உண்மையானதையும் நல்லதையும் மக்களுக்கு கூறுவார். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை பற்றியே கவலைப்பட்டு வந்தார். குழந்தைகள் நிறைய விளையாடியும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையின் நெறிகளைப் பற்றி அதிகமாக அறியவில்லை. அதனால் அவர்களுக்கு நெறிமுறை கற்பிக்க ஒரு சிறப்பான வழியை திட்டமிட்டார். ஆரம்பம் அறிவுக்கு பரிசு. ஒரு நாள் தர்மராஜா தனது மந்திரிகளை அழைத்து, நம் குழந்தைகளுக்கு அறிவு வளர்க்கும் வகையில் ஒரு போட்டி நடத்த விரும்புகிறேன். வெற்றி பெறும் குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு தனிப்பட்ட பரிசளிப்போம் என்றார். அந்த போட்டியின் விதிமுறைகள் இவ்வாறு இருந்தது. தீமைகளை தவிர்த்து நல்லவை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தீர்க்கமான கேள்விக்கு யாரின் பதில் சரியானது என்பதை முடிவு செய்வது அரசனின் கடமை. வெற்றியாளருக்கு எளிமையான ஆனால் மகிழ்ச்சியூட்டும் பரிசு வழங்கப்படும். குழந்தைகள் போட்டியில். அடுத்த நாளில் முழு ஊரிலிருந்தும் குழந்தைகள் அரசனின் அரண்மனைக்கு வரத் தொடங்கினர். அவர்களுக்கு அறிவுத்திறன் மற்றும் நேர்மையின் மீது கேள்விகள் கேட்கப்பட்டன. ஒவ்வொருவரும் தங்களது அறிவுடன் பதிலளித்தனர். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் அனைத்து குழந்தைகளையும் சிக்கலில் ஆழ்த்தியது. தினமும் நாம் செய்யும் சிறிய சிறிய செயல்களால் உலகத்திற்கு நன்மை செய்ய முடியுமா? எல்லா குழந்தைகளும் தங்கள் பின்வரும் கருத்துகளை சொன்னார்கள். சிலர் ஆம் என்றார்கள். சிலர் இல்லை என்றார்கள். ஆனால் துலங்கும் பதில் கிடைக்கவில்லை. தங்க மீனின் கதை. அரசன் ஒரே நாளில் பதில்களைச் சரிபார்க்க முடியாததால் எல்லா குழந்தைகளையும் மீண்டும் வர அழைத்தார். அடுத்த நாள் குழந்தைகள் வந்தபோது அரசன் கூறினார், நீங்கள் அனைவரும் எனது ஏரிக்கு சென்று ஒரு விசேஷமான மெய்யான தங்க மீனை பிடிக்க வேண்டும். அது உங்களுக்கு நெறியையும் அறிவையும் கற்பிக்க கூடியது. தங்க மீனைப் பற்றிய கதை குழந்தைகளிடம் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் அனைவரும் அந்த ஏரிக்கு சென்றார்கள். குழந்தைகளின் முயற்சி. பெரிய வலைகளை எடுத்துக்கொண்டு சில குழந்தைகள் ஏரிக்குள் சென்று முயன்றனர். சிலர் தங்களது எளிய கரங்களால் முயன்றனர். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் வலக்கோ அல்லது கரங்களோ இல்லாமல் அமைதியாக தூரத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் பெயர் ஆரவ். ஆரவின் புதுமையான யோசனை. அரசன் ஆரவிடம் சென்று, ஏன் நீ முயற்சிக்கவில்லை என்று கேட்டார். ஆரவ் புன்னகையுடன், தங்க மீன் ஒரு சிறப்பு மீன். அது பிடிக்கப்படுவதற்காக இல்லை, அது நமக்கு நெறிகளை கற்றுக் கொடுக்க வருவதாக கூறப்படுகிறது. நாம் அதை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தப்பிவிடும். ஆனால் நாம் அமைதியாக இருந்து பார்த்தால் அது நமக்கு தனது அறிவை கொடுக்கும் என்றான். மீன் என்ன சொன்னது? அரசன் ஆரவின் யோசனையை அங்கீகரித்தார். ஏரியின் நீருக்கு அருகே அனைவரும் அமைதியாக காத்திருந்தனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு தங்க மீன் நீரில் இருந்து வெளியே குதித்தது. அது பேசத் தொடங்கியது. நீங்கள் அனைவரும் வேகமாக செயல்பட விரும்புகிறீர்கள். ஆனால் உண்மையான அறிவு அமைதியாக இருக்கும்போது மட்டுமே உங்களுக்கு புரியும். நான் உங்களை அழைத்து சொல்வது இங்கே சில நெறிமுறைகள். 1. உதவி செய்ய விரைவாக இருங்கள். 2. பிறர் கோபம் கொள்கிற போது அமைதியாக இருங்கள். 3. சிறிய செயல்களால் பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம். அறநெறி வெற்றிக்கு வழி. அந்த 3 நெறிமுறைகளை அனைவரும் கற்றுக்கொண்டனர். அரசன், இந்த வார்த்தைகள் நம் அனைவருக்கும் மிக முக்கியமான பாடமாக இருக்க வேண்டும். சிறிய செயல்கள் உலகத்தை மாற்றும் திறன் உடையவை என்றார். அதன்பின் அரசன் ஆரவுக்கு அந்த போட்டியின் வெற்றியாளராக அறிவித்தார். அவர் சிறிய முயற்சியால் பெரிய பலன்களை அடைய முடியும் என்பதை காட்டியதற்காக அவருக்கு நன்றி கூறினர். கதை முடிவு. அதன்பின் அந்த ஊரின் அனைத்து குழந்தைகளும் தங்க மீனின் பாடங்களை பின்பற்றி நல்ல முறையில் வாழத் தொடங்கினர். சிறிய செயல்களால் அவர்கள் அன்பும் ஒற்றுமையும் கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்தனர். நெறி. 1. சிறிய செயல்களாலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம். 2. அமைதியாக இருப்பது அறிவிற்கு வழி. 3. துணிவும் பொறுமையும் வெற்றிக்கு முக்கியம்.